மக்களே, எப்பப்பெல்லாம் நான் வந்து வானூர்தியில போறனோ, அப்பல்லாம் எதனா ஒரு பொருள் வந்து விட்டு வர்றதுன்றது வழக்கமாவே ஆயிடுச்சு எனக்கு. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையோட வந்து இறங்கும்போது, ஜப்பான்லேருந்து சென்னை வந்து இறங்கும்போது, இந்த ஒரு ஹெட்ஃபோனை வந்து கேபின்லேயே விட்டுட்டேன். ஸோ ரிட்டர்ன் இறங்கின உடனேவே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து குடுத்துட்டாங்க. அதை பத்தி ஒரு தனி காணொலி வந்து போட்டிருந்தேன் நானு. இந்த வாட்டி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாட்ச் சேக்கோவோட ப்ரீசேஜ் அப்படின்ற இந்த ஒரு வாட்சை வந்து ஹொக்காய்டோ போயிருந்தேன். ஹொக்காய்டோலேருந்து ரிட்டர்ன் வரும்போது டோக்கியோக்கு இந்த ஒரு வாட்சை வந்து செக்யூரிட்டி செக்இன்ல வந்து விட்டுட்டேன். அதாவது செக்யூரிட்டி செக்இன்லயோ அப்படி இல்லைன்னா நீங்க ஃபிளைட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னா, நீங்க இல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல எங்கன்னா விட்டீங்க அப்படின்னா எந்த ஏர்லைனோ அந்த ஏர்லைன் வந்து பொறுப்பெடுத்து இந்த பொருளை வந்து நம்மளுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இல்ல நான் வந்து டெர்மினலுக்குள்ள விட்டேன் அப்படின்னா அது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். மற்ற நாடுகள் எப்படின்னு எனக்கு தெரியல. கரெக்டா செக்யூரிட்டி செக்இன்ல விட்ட இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நான் இறங்கின உடனே ஃபிளைட் விட்டு இறங்கின உடனே நான் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தேன். எப்படி அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. ஏர்லைன்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு தான் நம்மளுக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அதாவது இந்த ஷிப்பிங்க்கான காஸ்ட் வந்து நம்ம தான் வந்து கவர் பண்ணணும். அவங்க பேக்கிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராப்புங்களால் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எங்கேயும் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக வாட்சை சுற்றி அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து சேர்ந்துச்சுங்க. எதனா ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் போட்டால் போதுங்க வந்து சேர்ந்துடும்.